सुप्रभात बच्चों, how are you children? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம உங்களோட புக் சிக்ஷா சுரபி கிரேட் 8. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. 3L என்னடா ஜி திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா மறுபடியும் அந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. 2Lஐயும் 3Lஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்பர் और பீர்பல் அப்படிங்கிற இந்த லெசனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனை பார்க்கலாம். ஸோ கூடவே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த வாரத்துக்கான ஸ்போக்கன், ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு வீடியோ கிளாஸ்லேயும் உங்களுக்கு லாஸ்ட்டு 10 minutes ஆர் 15 minutes நான் உங்களுக்கு ஸ்போக்கன் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பெருசாக நம்ம சரளமாக பேசலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பேசுகிறாங்க ஹிந்தியில், ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் வராங்க, இல்லை இன்கேஸ் நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா பபன் முழிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெசனை பார்த்துடலாம். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா தெனாலிராமன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். கிருஷ்ணதேவராயர் அண்டு தெனாலிராமன். அதை பற்றி நிறையா ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், அதே நேரம் ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக நிறையா பண்ணுவார். அவர் பண்ணுறதுல ஏதாவது ஒரு மாரல் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ அவரை தவிர வேறு யாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கிளவராக திங்க் பண்ணுவார் அவருடைய மூளையை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெனாலிராமன் அப்படின்ட்டு நம்ம வடிவேலு கூட ஒரு மூவி நடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சவுத் இந்தியாவில் கிருஷ்ணதேவராயர் அண்டு தெனாலிராமன் எப்படியோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அக்பர் த கிரேட் எம்பரர், ஸோ மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அவருடைய மினிஸ்ட்ரியில் பீர்பல் அப்படின்னு ஒரு மினிஸ்டரும் இருந்தார். ஸோ அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எப்பேற்பட்ட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனையும் தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி ஈஸியாக அதிலிருந்து எஸ்கேப் ஆயிடுவார். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஈஸியாக அதே நேரம் ரொம்ப சிம்பிளாக வேடிக்கையாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுனால அக்பருக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில நேரம் அக்பர் அவர் மேலே கொஞ்சம் கோவப்பட்டுருவார். அவருக்கு சில நேரம் தண்டனைகளும் கொடுத்துருக்கிறாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கும் அவர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது, அதுக்கும் ஒரு ஆன்சர் பண்ணும்போது அவரே சிரித்து அவரை மன்னித்து நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்பாரு. ஸோ ஒருத்தரை நம்ம ஹையர் அத்தாரிட்டி ஒருத்தர் கீழே இருக்கிறவங்கள பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு அந்த இடத்துல ஜெலஸ் கிரியேட் ஆகும். ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஸோ அந்த மாதிரி பீர்பல் மேலே நிறைய பேர் அங்கே ஒரு ஜெலஸோடு இருப்பாங்க. என்னடா நம்ம ராஜா என்ன தான் பண்ணாலும் இந்த பீர்பல் மேலே மட்டும் இவ்வளோ ஒரு க்ளோஸாக ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாரு, அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, இதை ஏதாவது பண்ணுமென்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் பண்ணும்போதும் அதில் பீர்பல் ரொம்ப அழகாக எஸ்கேப் ஆயிடுவார். சில நேரம் ராஜாவே அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இதில் பீர்பல் எப்படியாவது மாட்டிக்குவான் அப்படின்னு அவருடைய ப்ரில்லியன்ஸை செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சில டெஸ்டெல்லாம் வைப்பார். பட் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளவராக பீர்பல் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவார். அண்ட் ராஜாவுக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் எல்லாம் இங்கே நான் எழுதி போடுவேன். அந்த வொக்காபுலரிஸ் நீங்கள் என்ன பண்ணணும், பென்சில் மட்டும்தான் எழுதணும். நல்ல ஷார்ப்பான பென்சில், முடிஞ்ச வரைக்கும் டிப் பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே அண்டர்லைன் பண்ணிவிட்டு மேலே பென்சிலில் அந்த மீனிங் எழுதிக்கோங்க. பிகாஸ் மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் மீனிங்ஸ் எழுதிடுறேன். வொக்காபுலரிஸ் ஃபஸ்ட்டு பச்சோ. ஸோ நான் ரீட் பண்ணுறது உங்களுக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன் வரணுங்கிறதுக்காக தான். பச்சோனா சில்ட்ரன், चिल्ड्रन. अकबर और बीरबल की कहानियाँ. व्हाट डू यू मीन बाय कहानियाँ? अकबर एंड बीरबल की कहानियाँ. कहानियाँ which means yes, stories. Stories. तुमने सुनी होगी. सुनी அப்படின்னா heard. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
heard. उनकी, उनकी ना his. कहानियों में मनोरंजन. ஸோ மனோரஞ்சன்கிற வேர்டுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய மீனிங்ஸை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற வொக்காபுலரிஸ் நான் இங்கே எழுதி போடுறேன். ஓகே. ஸோ மனோரஞ்சனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. மனோரஞ்சன் ஹி நஹி, ஹி நஹி, நஹினா இல்லை, ஹி நஹி அப்படின்னா நாட் ஒன்லி, not only बल्कि, बल्कि அப்படின்னா தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறாக. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன, instead. இன்ஸ்டீட். ஸோ அதில் வந்து காமெடி மட்டும் இருக்காது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் அதில் ஏதாவது லைஃபுக்கு தேவையான ஒரு மாரலும் ஒரு சொல்லுவார். ஓகே. பல்கி जीवन, जीवन ना हमारे जीवन, जीवन ना लाइफ. सो நம்ம லைஃபுக்கு शिक्षा, शिक्षाனா ஜெனரலா எஜுகேஷன். பட் இந்த இடத்துல शिक्षा அப்படிங்கிறது மாரல். ஸோ நம்ம லைஃபுக்கு தேவையான மாரல் அதில் இருக்கும். மில்தி, மில்தி அப்படின்னா get. We can get that good moral to our life. ऐसी ही एक कहानी इस प्रकार है. प्रकार டைப். இந்த மாதிரி அந்த மாதிரி இது வேற டைப்பு அப்படிம்போம் இல்லையா, அது. ஏக் தின் ஜப், ஜப்னா when. आपस, between them, between them. वार्तालाप, கன்வர்ஸ், கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது बीरबल ने अकबर से कुछ हंसी मजाक, हंसी मजाक, कुछ அப்படின்னா சம். ஹசி மசாக் புக் பேக்கில் இருக்கு. ஓகேயா. ஸோ லாஃப்டர், ஸோ கிண்டல் பண்ணிடுறாரு, கேலி பண்ணிடுறாரு. ஸோ பீர்பல் की बात, बातना words. So Birbal's words hurts the king. बोले, 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 said. मुझे कभी अपना मुंह ना दिखाना. मुह, मुह அப்படின்னா ஃபேஸ். ना दिखाना,
don't show. कहा, कहा also said தான். said. தர்பார் சே சலே ஜாவோ. தர்பார் அப்படின்னா கோர்ட்டீர் அப்படின்னு இதில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரசவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பாகுபலி மூவி எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு ராஜா உட்காந்துருப்பார். அங்கே சைடில் 2 சைடும் நிறைய மினிஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. சைட்லலாம் பார்த்தோம்னா அந்த மற்ற சோல்ஜர்ஸ் சில பேர் இருப்பாங்க, இந்த கமாண்டோஸ் தளபதிகள் அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸுக்கு பேர் தான் வந்து என்னது, தர்பார். ஸோ தர்பார்னா ராயல் கோர்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ புக் பேக்கில் கோர்ட்டீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ராயல் கோர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ராஜா இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் ராயல் கோர்ட். चले जाओ कुछ ही देर में. अपने, अपने ना தன்னுடைய, அதுக்கு இங்கிலீஷில் his. மந்திரி, what do you mean by மந்திரி? தமிழில் சொல்கிறோம் இல்லையா மந்திரி, அதுதான் மந்திரி, மினிஸ்டர். मंत्री बीरबल की कमी, कमी ना कुरई मीन लेक. லேக் வராது. கம்மினா அவங்க மினிஸ்டர் இல்லாத குறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லேக், லேக். ஓகே, அத மஹசூஸ், மஹசூஸ் அப்படின்னா உணர்றது. ஸோ அதுக்கு என்ன, பெர்சீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரியலைஸ், ரியலைஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ரியலைஸ் பண்ணுறாரு. கர்னே லகே. ஸோ கர்னே லகேன்னா ரியலைஸ் பண்ண தொடங்குறாரு. கல்தி, மிஸ்டேக், एहसास हुआ. एहसास बुक बैकला கொடுத்திருக்காங்க. उन्होंने छोटी सी ஸ்மால், ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் நம்ம இவருக்கு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு நிக்கால் தியா. दूसरे दिन அப்படின்னா நெக்ஸ்ட் டே. नेक्स्ट डे सिर, अपने सिर, सिर इचना हेड. ओके, सिर पर एक गड्ढा. गड्ढा அப்படிங்கிறது புக் பேக்கில் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ गड्ढा, க இட்டு டா, கட்டா. கட்டானா ஸோ தலையில் அந்த முக்காடு போட்டுட்டு வருவாங்க இல்லையா. ஸோ ஃபேஸை மறைச்சிட்டு இந்த முக்காடெல்லாம் போட்டோம்னா நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஃபேஸ் தெரியாது. ஸோ அந்த கிளாத்தை கீழே வரைக்கும் இறக்கி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கிளாத், கவரிங் கிளாத், கவரிங் கிளாத்.
கவரிங் கிளாத் எடுத்து அதை அப்படியே மூஞ்சியை கவர் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஆயா. ஆயானா ஆயா தானே, அது தமிழில். ஹிந்தியில் ஆயானா கேம். ஓகே, ஆயா சப் தர்பாரி. தர்பார்னா ராயல் கோர்ட்டு, தர்பாரினா மெம்பர்ஸ் of royal court. members of royal court. उसके वेशना गेटअप. ஸோ என்னடா இவன் இப்படி கெட்டப், இந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ வேஷ் மீன்ஸ் கெட்டப். இல்லை கெட்டப்னா நம்ம காஸ்டியூம், காஸ்டியூம்னு கூட சொல்லிக்கலாம். சக்கித், சக்கித்னா ஷாக். ஷாக். மிருத்யு, மிருத்யுனா டெத். சஸா, பனிஷ்மெண்ட். இது புக் பேக்கில் இருக்கும். ओके, सज़ा दी। तब बीरबल ने कहा ना सेड मेरा कोई अपराध नहीं. सो अपराध बुक बैक इरुक्कु. आपने यही कहा कि, आपने यही कहा कि அப்படின்னா कहा कि. ஸோ ஆல்ரெடி எழுதியிருக்கிறேன். கஹானாலும் யூ செட் अपना मुँह ना दिखाना, डोंट शो योर फेस அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. आपने मुझसे नहीं कहा कि दरबार में ना आना. ஸோ நீங்கள் என்னைய ராயல் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை, என் மூஞ்ச காட்டாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பீர்பல் की इस उत्तर, उत्तरना उत्तरना आंसर. अकबर की आंखों में खुशी की आंसू. आंसू ना टीयर, कन्नीर. टीयर बह निकली. सो வெளியில வருது. वापसी, वापसी रिटर्न, रिटर्न मूल्यवान उपहार. उपहार ना गिफ्ट. ஓகே ஓகே சில்ட்ரன், நான் ஒரு செகண்ட் அப்படியே சைடில் நவுந்துக்கிறேன். நீங்கள் எழுத முடிஞ்சால் இப்போ எழுதிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பொறுமையாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 1 2 3 4 5. ஓகே ஓகேம்மா. ஸோ இப்போது நான் வொக்காபுலரிஸ், இம்பார்ட்டண்டான வொக்காபுலரிஸ் எழுதி போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த லெசன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். बच्चों, अकबर और बीरबल की कहानियाँ तुमने सुनी होंगी. ஸோ குழந்தைகளே, நீங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பச்சோன்னா சில்ட்ரன். ஓகே குழந்தைகளே, அக்பர் और பீர்பல் की कहानियाँ, அக்பர் और பீர்பல், இது ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஸ்டோரி தான்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும். அக்பர் அண்ட் பீர்பல்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு புக்கே பப்ளிஷ், நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்ப ஒரு ஃபன்னியான, ரொம்ப சீரியஸான நிறைய மொமெண்ட்ஸ் அவங்க அந்த ஒரு ஸ்டோரியாகவே அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டோரியில இருந்தும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெசன் கிடைக்கும், நம்ம லைஃபுக்கான ஒரு मॉरल கிடைக்கும். ओके सुनी होंगी उनकी कहानियों में मनोरंजन ही नहीं. मनोरंजनना வெறும் வேடிக்கை நகைச்சுவை மட்டும் இல்லாம मनोरंजन ही नहीं, not only that comedy மட்டும் இல்லாம बल्कि instead of that हमारे जीवन के लिए शिक्षा भी मिलती है. we can get a good moral to our life. ஓகே, நம்ம லைஃபுக்கு தேவையான நல்ல ஒரு பாடமும் அந்த கதையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ऐसी ही एक कहानी इस प्रकार है. so this is also on type of that story, which mean that moral story. so இந்த கதையிலையும் ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு பாடம் இருக்கு, நல்ல ஒரு நீதி போதனை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. एक दिन जब अकबर और बीरबल आपस में वार्तालाप कर रहे थे. சில்ட்ரன், நீங்களும் இதை படித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக நான் படிக்கிறேன். ஸோ இதை நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலேயும் யாரும் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ கிட்டத்தட்ட 6 to 7 பார்ட் வீடியோ பேசிக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸை ப்ராப்பராக பாருங்கள். பார்த்துட்டு நான் படிக்கும்போது கூடவே நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில். ஓகே ஓகே, सेकेंड पैराग्राफ, पेज नंबर 13. एक दिन जब अकबर और बीरबल आपस में वार्तालाप कर रहे थे. so one day Akbar and Birbal were conversing. They are conversing about some topic. I don't know what is the topic, they didn't give that. okay, so ஒரு நாள் வந்து அக்பரும் பீர்பலும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. तब बीरबल ने अकबर से कुछ हंसी मजाक किया. On that time बीरबल making fun of king அக்பர். ஸோ ராஜா அக்பரை பற்றி, பேரரசர் இல்லையா அவரு, ஸோ அந்த பேரரசர் அக்பர் கிட்ட ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ என்னதான் ஹையர் அஃபீஷியர்கிட்ட நம்ம பேசினோம்னாலும் அவங்க நம்மக்கிட்ட நம்ம ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துகிட்டு நம்மளும் பதிலுக்கு அவங்கள கிண்டல், கலாய்க்கிறது, கேலி பேசுகிறது, அந்த மாதிரி அவங்கள வச்சு கலாய்ச்சி பேசுகிறது அப்படிலாம் பண்ணோம்னா அவங்க கோவப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீர்பல் என்ன பண்ணார், ஆர்வ கோளாறில் ராஜா கிட்ட கிண்டல் பண்ணி பேசிட்டார். ஹசி மசாக்னா அந்த நகைச்சுவை, வேடிக்கை, கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. बीरबल की इस बात से अकबर क्रोधित होकर बोले. so for this Akbar got very much angry. யார் மேலே ஆங்கிரி ஆயிட்டாரு? பீர்பல் மேலே. ஓகே, ஸோ இவர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு, நம்ம ஒரு ராஜா நம்மளை ஒரு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்மளே கிண்டல் பண்ணிட்டானே அப்படின்ட்டு கோவப்பட்டுறார். बोले, अकबर क्रोधित होकर बोले, अकबर got very angry and he said, मुझे कभी अपना मुंह ना दिखाना और कहा दरबार से चले जाओ. You don't show your face to me, you just leave the royal court. ஸோ அப்படி சொல்லிட்டாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, உன் மூஞ்சியே காட்டாத, உன் முகத்தை காட்டாத, இனிமேல் எப்பயுமே உன் முகத்தை காட்டக்கூடாது, நீ இந்த அரசவையை விட்டு, இந்த ராஜசபையை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. कुछ ही देर में अकबर अपने मंत्री बीरबल की कमी महसूस करने लगे. आफ्टर फ्यू मिनट्स, கொஞ்ச நேரத்திலேயே அக்பர் ஸ்டார்ட் டு ரியலைஸ்ட் தட் லேக் ஆஃப் பீர்பல். ஸோ எப்பயுமே நம்ம கூட ஒருத்தங்க இருந்துட்டு அவங்களுடைய சின்ன சின்ன செயல்கள், அவங்களுடைய அந்த பிரில்லியன்ஸ், அவங்களுடைய அந்த காமெடி, ஹியூமர் சென்ஸ், அதெல்லாம் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். சடனாக அவங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு
ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அக்பர் தன்னுடைய மந்திரி பீர்பல் இல்லாத அந்த ஃபீலிங்கை ரியலைஸ் பண்ணுறாரு, உணர்றாரு. மஹசூஸ்னா உணருதல். உன்ஹே அப்னி கல்தி கா எஹசாஸ் ஹுவா, உன்ஹே அப்னி गलती का एहसास हुआ कि उन्होंने छोटी सी बात के लिए बीरबल को दरबार से निकाल दिया. उन्होंने छोटी सी बात के लिए बीरबल को दरबार से निकाल दिया. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம். ஸோ அவனை நம்ம உடனே கோவப்பட்டு இனிமேல் நம்ம ராயல் கோர்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் போக சொல்லி துரத்தி விட்டுட்டோமே, அவன் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. दूसरे दिन बीरबल अपने सिर पर एक गड्ढा लगाकर दरबार में आया. So next day बीरबल came to the royal court with that கூங்கட். அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, கூங்கட் அப்படிம்பாங்க. ஆர் நம்ம முக்காடுன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு கெட்டப்பையே மாற்றிட்டு கிட்டத்தட்ட மாறு வேஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வராரு. சப் दरबारी उसके वेश को देखकर चकित हो गए. So all other royal court members got shocked. Why? Because of that பீர்பல்ஸ் கெட்டப் ஆர் காஸ்டியூம். ஸோ என்னடா இவன் இந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு அந்த ராயல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ராஜா இவனை தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், இவன் பார்த்தா என்னமோ முக்காடெல்லாம் போட்டுட்டு கெட்டப்பை மாற்றிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ராஜா பி क्रोधित होकर उसे मृत्यु दंड की सजा दी. ஸோ emperor, I mean that Akbar, the king, the great king Akbar got angry. அவர் உடனே பயங்கரமாக கோவப்பட்டார். he got very much anger on बीरबल. उसे मृत्यु दंड की सजा दी. so immediately he gave the punishment as a death, அதாவது அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கிறாரு. तब बीरबल ने कहा कि मेरा कोई अपराध नहीं है. तब बीरबल ने कहा कि मेरा कोई अपराध नहीं है. On that time बीरबल simply said, there is no mistake on me, I didn't do anything. அதாவது நான் எதுவுமே பண்ணலையே, என் மேலே எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. आपने यही कहा कि you told me, what did you say? நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? அப்படின்னா முஹ்னா திகானா, யூ டோன்ட் ஷோ மீ யுவர் ஃபேஸ். நீங்கள் என்ன சொன்னீங்க? உன் முகத்தையே என்கிட்ட காட்டாத, இந்த அரசவையை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முகத்தை தானே காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆப்னே முஜ்சே நஹி கஹா கி தர்பார் மே நா ஆனா, உன் முகத்தை இனிமேல் எனக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே தவிர when did you say like that to do not come to that royal court. ஸோ நீங்கள் ராயல் கோர்ட்டுக்கு, இந்த அரசவைக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை, உன் முகத்தை எனக்கு காட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்படி ராஜா சொன்ன வார்த்தையை வச்சே அவர் மடக்கிறாரு. பீர்பல் கி இஸ் உத்தர் சே அக்பர் கி ஆங்கோं से खुशी के आंसू बह निकले. ஸோ ஜென்ரலாகவே வந்து இப்போ என்னன்னா, அக்பருக்கு நம்ம அவசரப்பட்டு பீர்பலுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டோமே, பீர்பல் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கை உடைஞ்ச மாதிரி, ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவரை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேசிக்காக அக்பருக்கு பீர்பல் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அதிகம். பட் இப்போ சபையில் வந்து சும்மா அவரை டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மரண தண்டனைன்னு சொல்கிறாரு. அப்போ பீர்பல் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவருடைய பிரில்லியன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறத பார்க்குறதுக்காக ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே பீர்பல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் முகத்தை தான் காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே தவிர இந்த ராயல் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லல இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பீர்பல் சொன்ன இந்த பதிலை கேட்டு ராஜாவுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு.
महाराज ने बीरबल की वापसी पर खुश होकर उन्हें मूल्यवान उपहार दिए. ஸோ ஒரு வழியா பீர்பல் வந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என் வார்த்தையை வச்சு இவன் என்னை மடக்கிட்டான் அப்படின்னு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பீர்பல் திரும்பி வந்ததை ரொம்ப சந்தோஷமாக அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து அவரை ஆனர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் இந்த லெசன் முடியுது. இன்றைக்கி இந்த வொக்காபுலரிஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கோங்க. இதோட கிளாஸ் ஒர்க் ஐ மீன் இந்த புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2. ஸோ அக்பர் और பீர்பல் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோவில் இந்த புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். நெக்ஸ்ட்டு ஸ்போக்கன் பார்க்கலாம். ओके, सो स्पोकन हिंदी और बोलचाल हिंदी. स्पोकन हिंदी. सो இது எத்தனாவது கிளாஸ் பார்க்குறோம்? ஸ்போக்கன் பார்ட் 3. ஸோ தேர்டு பார்ட் ஸ்போக்கன் பார்க்குறோம். ஸோ ஸ்போக்கன் ஹிந்தியில் ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம 2 கிளாஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த ஆக்ஷன் வேர்பு தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 15 ஆக்ஷன் வேர்பை பார்க்கலாம். आवश्यक, क्रिया शब्द सीखें. आवश्यक क्रिया शब्द सीखें. ओके, ஸோ இதில் இம்பார்ட்டண்ட், ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லை verbs. ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு நம்ம இதை 3 பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் வேர்ட்ஸ் ஆர் ரூட் வேர்ப். ரூட் வேர்ப்ஸ், ரூட் வேர்ப். அதுக்கப்புறம் so root verb and so first root verb என்னங்கிறத பார்த்துடலாம். first one a, ja, bite, fourth one देख, fifth one बोल,
Sixth one, sun. Seventh one, pooch. Okay, இதோட மீனிங் ஆனா கம், ஜானா கோ, बैठना sit, देखना see, बोलना है ना talk, सुनना listen, पूछना ask. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 7க்கும் இதோட 2 டைப்ஸ். இப்போ ரூட் வேர்பு நம்ம எடுத்துட்டோம். ஐ மீன் ரூட் வேர்ப்ஸ் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வேர்டை எடுத்தாச்சு. இதை நார்மலாக நம்ம வயசில் இருக்கிறவங்க கிட்டையும் நம்மளோட சின்னவங்க கிட்டையும் எப்படி பேசணும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆ அப்படின்னு இருக்கா. ஸோ மீனிங் எல்லாமே இது ஒரே மீனிங் தான். பட் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், சின்னவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத பார்ப்போம். आवो, जा, जाओ, बैठ, बैठो, देख, देखो, बोल, बोलो, सुन, सुनो, पूछ, पूछो. ஓகே, இதை இப்போ ரெஸ்பெக்டா பெரியவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசலாம்? आ, आओ, आइए, आइए, जा, जाओ, जाइए, जाइए, बैठ, बैठो, बैठिए, देख, देखो, देखिए, बोल, बोलो, बोलिए, सुन, सुनो, सुनिए, सुनिए, पूछ, पूछो, पूछिए. ஓகே, ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது? ஆ அப்படின்னா கம். ஸோ நம்ம ஏஜில் இருக்கிறவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா ஆவோ, நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாலும் ஆவோ, பெரியவங்க கிட்ட பேசணும் ஓகே அப்போ ஆயே அப்படின்னா கம். இது மூணுக்குமே மீனிங் இங்கிலீஷில் பார்த்தோம்னா கம் தான். ஸோ எதை எங்கே பேசணுங்கிறது ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? நம்ம தமிழில் வா அப்படின்னு பெரியவங்க கிட்ட பேச மாட்டோம், வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே. நெக்ஸ்ட்டு ஜா அப்படின்னா ஜாவோ, जाइए, बैठना सिट, बैठो, बैठिए, देखना सी, देखो, देखिए, बोलना टाक, पेस, बोलो, बोलिए, सुन, लिसन, सुनो, सुनिए, पूछ, आस्क, पूछो, पूछिए. புரியுதா? ஸோ இதே மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஒரு தடவை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் 8th ஒன், பீ, பீனா ட்ரிங்க், ட்ரிங்க்.
drink. 9th one, padu, read, kha, eat. 11th one, they, give. 12th one, so, sleep. 13th one, naach, dance. 14th one, ga, sing. 15th one, khel, play. Okay, so இப்போ பி, படு, கா, தே, சோ, நாச், கா, கேல் இதெல்லாமே ரூட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம அதர் 2 டைப்பாக எப்படி எழுதலாம்? பி, பியோ, पढ़ पढ़ो, खा खाओ, दे दो. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது தேங்கிறது தேவோன்னு வராது, தோ அப்படின்னு வரும். ஸோ ஸோ தோனா உடனே நம்பர் 2ன்னு போயிடாதீங்க, இதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஓகேயா? ஸோ ஸோ அப்படின்னா சோவோ, நாச் नाचो, गा गाओ, खेल खेलो. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன எழுதலாம் டைட்டில் அப்படின்னா, வேர்ட்ஸ் ஸ்போக்கன் வித்தவுட் ரெஸ்பெக்ட், இது வித் ரெஸ்பெக்ட். ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். வேர்ட் ஸ்போக்கன் வித்தவுட் ரெஸ்பெக்ட், இது வித் ரெஸ்பெக்ட். ஓகே, சேம் ஹியர். இப்போ என்ன பண்ணுறோம்? பி, பிஓ, பிஜிஏ, படு படோ படியே, அந்த இயங்கிற சவுண்டு சேர்ந்து வந்துடும். खा खाओ खाइए, दे दो दीजिए, कुडुंग, सो सोवो सोइए, नाच नाचो नाचिए, गा गाओ गाइए, खेल खेलो खेलिए.
ஓகே சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப் அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஓகேயா? ஸோ இந்த நான் இன்றைக்கி எழுதி போட்ட வெக்காபுலரிஸில் இருந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி கொடுப்பேன், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? धन्यवाद बच्चों.